வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பல்நோக்கு பணியாளர்களுக்கு பணி ஆணை. காமராஜர் பிறந்த நாளில் முதல்வர் வழங்கியதால் 930 பேரின் குடும்பத்தினர் மனதார வாழ்த்து. நீண்ட இழுபறிக்கு பின் மரப்பாலத்தில் புதிய பாலம். செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டதால் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு நிர்வாகத்தில் பல்நோக்கு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேச நிர்வாகத்தில் பல்நோக்கு பணியாளர் போன்ற பணிகளில் பணிபுரியும் 344 அரசு ஊழியர்களுக்கு பல்நோக்கு பணியாளர் எனும் பணிக்கு நியமனம் செய்து கடந்த வாரம் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் 27/2/2009 பகுதி நேர மற்றும் முழு நேர தற்காலிக தொழிலாளர்களாக 10 வருடம் பணி முடித்த 293 முழு நேர தற்காலிக தொழிலாளர்களுக்கு பல்நோக்கு பணியாளர் என பணி நிரந்தரம் செய்து அதற்குரிய ஆணைகளும் 293 பகுதி நேர தற்கால தொழிலாளர்களுக்கு முழு நேர தற்காலிக தொழிலாளர்களாக பணி உயர்வு அளித்து அதற்கான நியமன ஆணைகளும் காமராஜர் பிறந்த தினத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியால் வழங்கப்பட்டது. இதன் மூலம் மொத்தம் 930 ஊழியர்கள் பயனடைந்தார்கள். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் சபாபதி என்கிற கோதண்டராமன், அரசு கொறடா நேரு என்கிற குப்புசாமி, முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் சேட்டன் புசாங்கி, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, சார்பு செயலர்கள் தென்றலி, கண்ணன் மற்றும் கண்காணிப்பாளர்கள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மரப்பாலம் சந்திப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் ரங்கசாமி அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பில் பிரெஞ்சியர் ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் போக்குவரத்து பயன்பட்டு வந்தது. போக்குவரத்து நெரிசல் அதிகமானதை தொடர்ந்து பழைய பாலத்தை ஒட்டி புதிய பாலம் ஒன்று 2008ஆம் ஆண்டில் இருவழி போக்குவரத்திற்காக கட்டப்பட்டது. இந்நிலையில் பழைய பாலம் பழுதடைந்தால் அதனை இடித்துவிட்டு புதியதாக பாலம் அமைக்க 3,41,00,000 மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டு அரசிடம் அனுமதி பெறப்பட்டது. இப்பாலம் புதியதாக கட்டுவதால் இரு வழியில் போக்குவரத்து மேம்படுத்தப்படும். இந்திய சாலைகள் கழகத்தின் வழிமுறைகளை பயன்படுத்தி இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி இப்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் சுவாமிநாதன், கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சுரேஷ்நாதன், உதவி பொறியாளர் ஜெயகாந்தன், இளநிலை பொறியாளர் ஏழுமலை மற்றும் அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தின விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு லட்டு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர்.
இதேபோல் உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் சிலை அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் பலர் பங்கேற்றனர். புதுவை கிருமாம்பாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா மற்றும் காமராஜர் பிறந்த தின விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்ற துணை முதல்வர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். SP தெய்வசிகாமணி வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் ராஜவேலு கடந்த பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜசிங், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் நேயம் லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேயம் லஞ்ச ஒழிப்பு இயக்கம் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை சேவைகளுக்கு கையூட்டு பெறுவதை முற்றிலுமாக ஒழிப்பது மற்றும் அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் அலுவலக நேரங்களில் பணிபுரியாமல் அவர்களின் சொந்த வேலைகளை கவனிப்பதால் பொதுமக்கள் அலைகழிக்கப்படுவதை தவிர்க்க ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் தினசரி வருகை பதிவேட்டினை கடைபிடித்து பொதுமக்களை அலைகழிக்காமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வலியுறுத்துவதே இதன் நோக்கமாகும். இடதுசாரி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாரதிய ஜனதா ஆட்சியின் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு. குடியரசு தினம் கொண்டாட்டம். புதுவையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கையை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் நடைபெற்ற மாணவர் தின விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். புதுவை வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பட்டதாரி ஆசிரியர் ராஜேந்திரன் வரவேற்புரையாற்ற தலைமை ஆசிரியர் குப்புசாமி தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு காமராஜர் படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை அன்பழகன் MLA வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உடையார் தோட்டத்தில் தீ விபத்தில் வீடிழந்த 5 வீட்டின் உரிமையாளர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் வழங்கும் நிதி உதவி தொகையை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அட்டவணை இனத்துறை மூலம் வழங்கப்படும் இலவச துணிகளையும் அன்பழகன் MLA வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் தாசில்தார் சச்சிதானந்தம், வருவாய்த்துறை அதிகாரிகள் சக்திவேல், முத்துக்குமார், பிரேம் பிரகாஷ், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பெரியசாமி, குணாலன், குணா, சதீஷ், சக்திவேல், போஸ், செல்வம், தர்ஷனா, தனசேகர் ஆகியோர்கள் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலை உயர்வு, வறுமை, வேலையின்மைக்கு தீர்வு இல்லாத பாரதிய ஜனதா அரசின் மத்திய பட்ஜெட்டை கண்டிக்கும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை அன்று தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்றது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் தலைமை தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெருமாள் முன்னிலை வகித்தார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கலைநாதன், ராமமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன், சலீம், முருகன், தினேஷ் பொன்னையா, சரளா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முருகன், ராஜாங்கம், நிலவழகன், கலிவரதன், ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பிரெஞ்சு குடியரசு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை கொண்டாட்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவையில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு துணை தூதர், அரசு செயலர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சு தூதரக வளாகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணை தூதர் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள், குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மாலையில் கடற்கரை சாலையில் வான வேடிக்கை நடத்தப்பட்டது. இதனை புதுவை மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா வந்திருந்த பயணிகளும் கண்டு உற்சாகமடைந்தனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுவதுடன் வான் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பல்நோக்கு பாணியாளர்களுக்கு பணி ஆணை. காமராஜர் பிறந்த நாளில் முதல்வர் வழங்கியதால் 930 பேரின் குடும்பத்தினர் மனதார வாழ்த்து. நீண்ட இழுபறிக்கு பின் மரப்பாலத்தில் புதிய பாலம். செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டதால் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.